ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கோம் ஒரு ஜர்சி மாட்டில் நல்ல நல்ல மாட்டை பார்க்கோம். ஜர்சி மாடு, இது கிராஸ் இல்லை, ஜர்சியில் நல்ல மாடு. ஜர்சி கிராஸ்னால் கிலோமீட்டர் தாங்கும். கிலோமீட்டர் தாங்கும்னா நல்லா கனத்த மாடு. கால் கணம் நல்லா. கட்டை மாட்டில் பருமாடு. கட்டை மாட்டில் பருமாடுனா அந்த மாடு ஒரு 8 லிட்டர் கறக்கும். 8 லிட்டர் கறக்கும். எப்படின்னா அந்த மாடு தோல் அப்படி தோல் நல்லா வெயில் தாங்கும். நான் எப்போவுமே வீடியோவில் சொல்லுது தான், மேய்ச்சல் முறையில் உள்ள மாட்டுகளை தான் எடுத்தே போடுவேன். இது நல்லா வெயில் தாங்கும், கிளைமேட்டு தாங்கும். இது நல்லா செவலையில் நல்லா ஜரிச்சும் கிர்ரும் சேர்ந்தது நல்லா மாடு. இந்த மாட்டில் வந்து நல்லா கறவத்தர அதிகம். போனையத்து கறந்த மாடு, போனையத்து ஒரு 8 கறந்த மாடு. இப்போ சென மாடு, நல்லா தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல மாடுங்கும்போது கட்டை மாட்டில் பருமாடு. பொடித்தர மாட்டில் நல்ல வண்ணமான மாடு, நல்ல முதுவகலம், ரெட்டை குறுக்கு, நல்ல காது அமைப்பு, நல்ல கொம்பு, நல்ல மாடு. நல்லா கால் இவ்வளோ ஒரு துணுக்காக இருந்துச்சுன்னா, நல்லா கால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த மாடு நல்ல மாடு. இது தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல அந்த கொம்புக்கு, அந்த மண்டைக்கு, அந்த மாட்டு உடலுக்கு நல்ல தோரணையான மாடு, நல்ல மாடு.